ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் ட்ரேடிங் தமிழ். இந்த சேனலில் நம்ம எதை பற்றியான வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா, ஃபாரெக்ஸ் பேர்ஸான யூரோ யூஎஸ்டி, கோல்ட், ஜிபிபி யூஎஸ்டி இதோட டெய்லி மூவ்ஸை பார்க்க போகிறோம். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் ட்ரேடர் கிடையாது. இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை பார்த்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ட்ரேடர்ஸ், நம்ம வரக்கூடிய வாரங்களில் மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆக சான்ஸ் இருக்குது, எந்த பிளேஸில் போனால் அது ரிட்டர்ன் ஆக அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா யூரோ யூஎஸ்டி சார்ட்டை பார்த்திங்கன்னா இப்போ யூரோ யூஎஸ்டி சார்ட் டவுன் சைடு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருச்சு. டவுன் சைடு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்ச உடனே இப்போ நம்ம செல் என்ட்ரிக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு இந்த லோ கன்ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு நம்ம முதல்ல இன்டியூஸ்மெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட்டோட இன்டியூஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை நம்ம மார்க்கெட் இங்கேருந்து மேலே எடுக்கணும். இங்கேருந்து மேலே எடுத்துட்டா நமக்கு இந்த லோ கன்ஃபார்ம் ஆகும். இந்த லோ தான் நமக்கு பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம இங்கேருந்து எப்படி என்ட்ரி போகலான்னா, மார்க்கெட் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்கணும். இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணிட்டோ இல்லைன்னா பாடி க்ளோஸ் பண்ணிட்டோ டவுன் சைடில் ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் கொடுத்துச்சுன்னா இங்கே நம்ம 1 மினிட்டில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து நம்ம செல் என்ட்ரி போகலாம். அகைன் இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கொடுக்கலாட்டினா நமக்கு டிசிஷனல் ஓபி இருக்குது. இந்த ஓபியில் டேப் பண்ணிட்டு கீழே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுன்னா இங்கேருந்து நம்ம செல் என்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இன்னும் இன்ஜினியர் லிக்விடிட்டி அடுத்து மூவ் ஆக அதிக சான்ஸ் இருக்கிறது இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. இதான் நமக்கு இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. அதாவது எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புல் பேக், இந்த புல் பேக் தான் நமக்கு இன்ஜினியரிங் லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகும். இது நமக்கு இன்ஜினியரிங் லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகும். இது நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஓவி. இந்த ஓவி இந்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாலோ இல்லை இந்த ஓவியை டேப் பண்ணாலோ இங்கேருந்து நம்ம செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ அப்படி யூஎஸ்டி 4 ஹவர் சார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த லோ மார்க்கெட் நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா, பிரேக் பண்ணியிருக்கு. இது இன்டியூஸ்மெண்ட், இது பிஓஎஸ். இங்கே மார்க்கெட் பிஓஎஸ் பண்ணிருச்சு. அகைன் இங்கே நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டோ எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா மார்க்கெட் இங்கே நமக்கு இன்டியூஸ்மெண்ட் வைக்கணும். ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம பையோ சொல்லோ பண்ணுவோம். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இப்படி ஒரு புல் பேக் கொடுத்துட்டு கீழே இறங்குச்சுன்னா வந்துக்கோங்கமே, இங்கேருந்து மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுத்து இப்படி கீழே இறங்குனா இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்த உடனே நமக்கு லோ கன்ஃபார்ம் ஆகும். அகெயின் இதை நம்ம இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு ஓபி, டிசிஷனல் ஓபியோ இல்லைன்னா இந்த ஓபியோ இதை நம்ம மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுதான் பார்த்திங்கன்னா யூரோ யூஎஸ்டியோட அடுத்த மூவாக இந்த பிளேஸில் தான் அதிக சான்ஸ் இருக்குது. இப்போ ஜிபிபி யூஎஸ்டியை பார்த்திங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி அப்படி தான். இது நியூஸ் டைம் வெள்ளிக்கிழமை நமக்கு நியூஸ் இருந்தனால தான் ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஜிபிபி யூஎஸ்டிலே அதே மாதிரி தான். நமக்கு அடுத்து நம்ம என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணோம்னா இது இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்கணும். இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்கலாட்டினாலும் இங்கே நமக்கு ஒரு புல் பேக் கொடுத்துக்கணும். இல்லாட்டி மார்க்கெட் அப்படி கீழே இறங்கி இங்கே நமக்கு ஒரு புல் பேக் கொடுத்தாலோ இந்த இதை நம்ம இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நம்ம அகைன் கண்டினியூ பண்ணலாம். இதை நம்ம நம்ம இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த ஓபி, இது ஓபி கிடையாது. இது இங்கே பாருங்கள், ஒரே கேண்டிலுக்குள்ளே இது ஃபார்ம் ஆச்சு. இது இன்சைடாக மூவ் ஆகிருக்கு.
இதை வந்து நம்ம வந்து ஃபுல் பேக் எடுத்துக்கூடாது. நமக்கு அடுத்த ஓபி இங்கே இருக்குது. இதுதான் இப்போ நம்ம 4 ஹவர் சார்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் ஹவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இன்டியூஸ்மெண்ட் வந்து இந்த இருக்குது. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் எடுக்கணும். இல்லாட்டினா நமக்கு இங்கே ஒரு புல் பேக் வச்சுட்டு இந்த இது நம்ம இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம போகலாம். 4 ஹவர் பொறுத்த வரையும் இப்போ நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் வைக்கணும். அப்புறம் தான் நம்ம என்ட்ரி வந்து பிளான் பண்ணுவோம். கோல்டு நம்ம இந்த பிளேஸில், அதாவது நம்ம அன்றைக்கி வந்து வீடியோ போட்டிருந்தோம். இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு இந்த டிசிஷன் லோபியை டேப் பண்ணால் நமக்கு இங்கே ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோ பார்த்துருந்தோம். அதே மாதிரி இங்கே இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு நம்மளுக்கு 1 மினிட்டில் வந்து கன்ஃபர்மேஷனை கொடுத்துச்சு. இங்கேருந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணோம். நான் யூடியூப்லேயே இருந்ததை நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் அந்த ஃபோட்டோ கொடுக்குறேன், நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க. இது நமக்கு 1:7 கிட்ட என்னமோ கிடச்சிச்சு இந்த என்ட்ரி வந்து. அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்து இந்த ஓபி இதை டேப் பண்ணிட்டு மேலே போயிட்டான். இது இன்டியூஸ்மெண்ட், இது ஃபுல்லாக ஸ்வீப். இந்த லோ இங்கே ஸ்வீப் பண்ணி அடுத்து ஸ்வீப்பாக பண்ணி இது நமக்கு பிஓஎஸ் இங்கே தான் வச்சுருக்கான். பாடி க்ளோஸ் வச்ச இடம் வந்து இங்கே தான். அகெயின் கோல்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட்டை நமக்கு எடுக்கணும். இந்த இன்டியூஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்கணும். இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்ததுக்கப்புறம் இது நமக்கு ஓபி. இந்த ஓபியிலேருந்து மூவ் ஆக சான்ஸ் இருக்குது. இது 4 ஹவர் டைம் ஃப்ரேம் பாருங்கள். 4 ஹவர்லையும் நமக்கு வந்து செல் என்ட்ரி தான், செல்லில் தான் இருக்குது. இது வந்து இன்டியூஸ்மெண்ட், இது வந்து 4 ஹவரோட ஓபி. பிஓபிக்கு இம்பேலன்ஸ் நல்லா இருக்குது. அடுத்து இந்த இடம் நமக்கு வந்தோடனையும் 4 ஹவரில் இங்கேருந்து மார்க்கெட் வந்து டேர்ன் ஆக அதிக சான்ஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், மண்டே எப்படி மார்க்கெட்டு மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல நிறைய பேர்த்துக்கு எஸ்எம்சி தெரிஞ்சிருக்கலாம், பாதி பேர் பிகினராக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நல்லா முடிஞ்ச டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு வரேன். இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். டவுட்னா உங்களுடைய சார்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள், நான் என்னால் முடிஞ்ச டவுட்டை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு வரேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.